Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district. மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் காந்தி அருங்காட்சியகம் 10 கோடி ரூபாய் மதிப்பில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் பேரரசி ராணி மங்கம்மாள் காலத்திற்கே அழைத்துச் செல்லும் அளவுக்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் திருமலை நாயக்கர் மஹாலுக்கு அடுத்தபடியாக மதுரையின் அடையாளம் என்றால் நிச்சயமாக அது காந்தி மியூசியமாகத்தான் இருக்கும். அரையாடை மனிதராக காந்தி மாறியது மதுரையில்தான் என்கிறது வரலாறு. சுதந்திர போராட்ட காலத்தில் 20 முறை தமிழ்நாட்டிற்கு வந்த காந்தியடிகள் மதுரைக்கு மட்டுமே 5 முறை வருகை புரிந்துள்ளார். சாமானியர்கள் இடுப்பில் ஓர் அரை துண்டு மட்டுமே கட்டியிருந்ததைக் கண்டு மனம் வெதும்பிய காந்தி மேலாடையை துறந்து அரையாடை மனிதரானார். அந்த வகையில் தேசப்பிதாவின் தோற்றத்தையே மாற்றிய பெருமை மதுரையை சார்ந்தது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை தேசப்பிதாவையும் போற்றி வருகிறது. அப்படித்தான் 17ஆம் நூற்றாண்டில் தமிழ் பேரரசி ராணி மங்கம்மாள் கட்டிய அரண்மனையை காந்தி நினைவு அருங்காட்சியகமாக மாற்றியது. நாட்டிலேயே காந்தியடிகளுக்கு முதன்முறையாக அமைக்கப்பட்ட மியூசியம் என்றால் மதுரையில் உள்ள மியூசியம்தான். 1959ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் திறக்கப்பட்டது. 1995ற்கு பிறகு புதுப்பிக்கப்படாத காந்தி மியூசியத்தை 10 கோடி ரூபாய் மதிப்பில் பழமை மாறாமல் புதுப்பித்து வருகிறது தமிழ்நாடு அரசு. அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரண்மனை வளாகத்தை கட்டடத்தை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும். அதுதான் இதனுடைய அடிப்படை ஒரு அம்சமாக இருக்கிறது. பொதுவாக புது கட்டிடம் உருவாக்கப்பட்டுவிடும். ஆனால் எப்போது ராணி மங்கம்மாள் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி புதுப்பிக்கணுங்கிற ஒரு கொள்கையோட ஒரு கூட்டு முயற்சியா பண்ணியிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் இருந்ததைப் போலவே அரண்மனை கட்டடத்தை புதுப்பிப்பதற்காக கடுக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு உள்ளிட்ட பொருட்களால் பழமையான கட்டுமான நுட்பத்துடன் பணிகள் நடந்து வருகின்றன. பளிங்கு கற்கள் பதிப்பது, வண்ணம் பூசுவது, திறந்தவெளி கலையரங்கம், கழிப்பறை சீரமைப்பு உட்பட சகல பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. பழமையை மீண்டும் கொண்டுவரும் பணிகள் 80 விழுக்காடு நிறைவடைந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மதுரை செய்தியாளர் மணிகண்ட பிரபு. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district.